நீதான் நீதான். என்னங்க சொல்லுங்க. மாமா என்னாச்சு மாமா? என்ன என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. மாமா சொல்லுங்க. ஆமாப்பா, கல்பனாதா. அருண கட்டிக்க போறவ. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கூட நீங்க இவ்வளவு கூப்பிட்டீங்களே. அரு அரு சொல்லுங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? என்னன்னு சொல்லுங்கப்பா. என்ன சொல்லுங்கப்பா. அப்பா என்னங்க என்னப்பா? என்ன சொல்ல வரீங்க? எங்க மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா? ஆமா, கல்பனாதான். அவ பேரை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்ல முயற்சி பண்ணுங்க. அத்தை போதும், மாமா இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க. மாமா எதையும் சொல்ல துடிக்கிறாரு, சொல்லவும் முடியாம தவிக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்கன்னு மாமாவை நம்ம தொந்தரவு பண்றது சித்திரவதை பண்ற மாதிரி இருக்கு. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல அத்தை. ஐயோ, அப்பா அப்பா என்னங்க என்னங்க அப்பா அப்பா. அவர் என்ன சொல்ல வந்தார்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்க கல்யாணம் நின்னு போச்சுன்ற கவலைதான் அவர் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் உங்க ரெண்டு பேரையும் தவிர வேற எதுவுமே அவர் வாயிலேந்து வரவே மாட்டேங்குது. சீக்கிரமே உங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடணும். மா நீ பேசாம இருடா. இனிமே நான் உன் பேச்ச கேக்குற மாதிரி இல்லடா. அப்பாவை கீழே கூட்டிட்டு போங்க. சுந்தர் அம்மா நான் கூட்டிட்டு சொல்றது வா. கேளுங்கம்மா. வா. மாமா பாத்து மாமா. அனி, அத்தை ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. ஆனா அருண் ஏதாவது செஞ்சு மனசை கலைச்சிடுறாரு. இந்த தடவை அப்படி நடக்க கூடாது. நீங்க தான் ஏதாவது செஞ்சு எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இல்லைன்னா நான் சொன்னதை செய்ய வேண்டியதா இருக்கும். ஹே கல்பனா, அவசரப்படாத. எல்லாம் சரியா நடக்கும், நீ என்ன நம்பு. நான் உங்களை தான் நீ நம்பிட்டு இருக்கேன். இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்காம பாத்துக்கோங்க. ஹே ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போனதுல இருந்து அருணுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு. ரஞ்சிதாவை அவ வீட்லயே போயிட்டு அடிக்கடி பாத்துட்டு வரான். அத ஓப்பனா வேற சொல்றான். அவளை விடவே மாட்டேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். ஏதாச்சும் செக் வைக்கணுமே.